சார் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, நம்ப பார்த்தது பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதீசிஸ்ல ஹைப்போதீசிஸ்னா என்ன பார்த்தோம்? நல் ஹைப்போதீசிஸ்னா என்ன பார்த்தோம்? ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸ்னா என்ன பார்த்தோம்? டைப் 1 எரர், டைப் 2 எரர், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட், கிரிட்டிக்கல் ரீஜியன், அக்செப்டட் ரீஜியன் இது எல்லாமே நம்ம பேசிக் ஃபார்முலாவ பார்த்துட்டு, அதிலிருந்து என்னென்ன டெஸ்ட் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னா என்ன வேல்யூ n இருக்கணும், லெஸ் தென் 30 யும். க லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்னா n கிரேட்டர் தென் 30 யும் எடுத்துட்டு, அதாவது எப்படி என்னென்ன டெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட்னு ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்லயும், லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இஜெட் டெஸ்ட், சிங்கிள் மீன், டபுள் மீன் டெஸ்ட்டும் அண்ட் சிங்கிள் ப்ரொபோஷனல், டபுள் ப்ரொபோஷனல் டெஸ்ட்டும் பார்த்தோம். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன டெஸ்ட்ன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஃபார்முலா, அதுக்கு உண்டான கண்டென்ட் என்ன ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி குடுத்துட்டேன். ஸோ அதுலேருந்து என்ன நடந்ததுன்னா, டி டெஸ்ட்ல சிங்கிள் மீன் டெஸ்ட், டபுள் மீன் டெஸ்ட் நான் பார்த்துருந்தேன். அப்ப அதிலிருந்து சிங்கிள் மீன் டெஸ்ட், டபுள் மீன் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி நம்ம என்ன நடந்ததுன்னா, ரெக்கார்டிங்கா ஒவ்வொன்னு 2 ப்ராப்ளம் போட்டோம். 4 ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? சார். அதுக்கப்புறம் என்னன்னா, சேம் ஐடியா ஃபார் எஃப் டெஸ்ட். எஃப் டெஸ்ட் என்னன்னா, நம்ம டபுள் மீன், சிங்கிள் மீன் டெஸ்ட்ல என்ன பண்றோமோ, டி டெஸ்ட்டோட டபுள் மீன் டெஸ்ட் தான் வந்து நம்மளுடைய எஃப் டெஸ்ட்டோட கான்செப்ட். அதோட அனோவாவோட கான்செப்ட் உங்களுக்கு நடத்தியிருந்தேன். கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ். அந்த கான்செப்ட் தான். அப்ப அதே ஃபார்முலா தான் இங்கேயும் வரும். 2 டேட்டா வச்சுட்டு போடுறது தான் எஃப் டெஸ்ட்டோட கான்செப்ட். இப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னா, லார்ஜ் சாம்பிள்லயும் டி டெஸ்ட்ல பார்த்த கான்செப்ட் பார்த்துருப்போம். அதாவது லார்ஜ் சாம்பிள் என்ன நடந்திருக்குதுன்னா, டி டெஸ்ட்ல என்னென்ன பார்த்தோம்? டி டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, சிங்கிள் மீன் டெஸ்ட் அண்ட் டபுள் மீன் டெஸ்ட் பார்த்தோம். இங்க லார்ஜ் சாம்பிள் இது n வேல்யூ எவ்வளவு இருக்கும்? லெஸ் தென் 30 இருந்ததுன்னா இதை பார்ப்பீங்க. அதே சாம்பிள் சைஸ் n கிரேட்டர் தென் 30 இருந்ததுன்னா இங்க இஜெட் டெஸ்ட் நோட் பண்றாங்க. இங்க என்ன இருக்குது? சிங்கிள் மீன் டெஸ்ட், டபுள் மீன் டெஸ்ட். சரிங்களா? இங்க என்னெல்லாம் பார்த்தோமோ அதே ஒர்க் தான் இங்க லார்ஜ் சாம்பிள் இங்க நடக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிட்டு இதை நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க சார். நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க பெருசா கிடையாது. சரியாப்பா? சார். சதீஷ் கண்ணா உங்களுக்கு ஓகேங்களா? என்ன சொல்ல போறது புரியுதுங்களா? ஓகேங்க சார். அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டேபிள் அனுப்பிட்டேன். எல்லாமே ப்ராப்ளம் முதல்ல அனுப்பிட்டேன். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகேங்க. ஓகேங்க சார். சரி இப்போ என்னன்னா, இதுல இருந்து கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுறது என்னன்னா, நம்ம பார்க்குறது இன்னைக்கு பார்க்குறது மெயினாக பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ப்ரொபோஷனல் டெஸ்ட்டு, டபுள் ப்ரொபோஷனல் டெஸ்ட்டு. டபுள் ப்ரொபோஷனல் டெஸ்ட் இது எதுலைன்னா லார்ஜ் சாம்பிள் இஜெட் டெஸ்ட்ல. சரிங்களா? சிங்கிள் ப்ரொபோஷனல் டெஸ்ட், டபுள் ப்ரொபோஷனல் டெஸ்ட். அது ஆல்சோ ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்ல வந்து கை ஸ்கொயர் டெஸ்ட். அந்த கை ஸ்கொயர் டெஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னா, குட்னஸ் ஆஃப் பிட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஆட்டிடியூட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். எதுலேருந்து எல்லாத்துலேருந்து வரும். அதுலேருந்து இதில் மெயினாக இதில் வந்து மிஸ் ஆகாது. கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் இதில் கிட்டத்தட்ட 3 ஆர் 4 ப்ராப்ளம் கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். சிங்கிள் ப்ரொபோஷனல் டபுள் ப்ரொபோஷனல் மேபி 1 ஆர் 2 கொஸ்டின் பார்க்க போகிறோம். பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். சிங்கிள் ப்ரொபோஷன் டெஸ்ட் அப்படிங்கும்போது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால ஒர்க் அவுட் பண்ண சொல்லிட்டே இருந்தேன். ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எப்படி நம்ம வந்து என்ன டெஸ்ட் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட், லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னா டி இருக்கும், எஃப் இருக்கும், கை ஸ்கொயர் இருக்கும். அதே லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இஜெட் டெஸ்ட் தான். இஜெட் டெஸ்ட்டில் சிங்கிள் மீன் டெஸ்ட், டபுள் மீன் டெஸ்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ சிங்கிள் ப்ரொபோஷன், டபுள் ப்ரொபோஷன் டெஸ்ட் இருக்கும். சரி இவ்வளோ டெஸ்ட் இருக்குது சார். இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் 2 இருக்கும். சிங்கிள் மீன் டெஸ்ட்டு, டபுள் மீன் டெஸ்ட்டு இது இருக்கும், டி டெஸ்ட் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டோட்டலாக 8 டெஸ்ட் இருக்கும். 8 டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ப்ராப்ளம் கொடுக்கும்போது ஒரு தியரிட்டிக்கலாக தான் ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இந்த 8 டெஸ்ட்டில் நான் எந்த டெஸ்ட்னு எப்படிங்க சார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் சஜெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்ன டெஸ்ட்னே கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிருந்தீங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன நான் வந்து கொடுக்க முடியும்னு நான் பார்க்க முடியும். இப்போ என்ன நடக்குன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து என்னோட வேல்யூ செக் பண்ணிக்கோங்க. n லெஸ் தேன் 30 கிரேட்டர் தேன் 30 செக் பண்ணிக்கோங்க. அப்படிங்கும்போது ஒரு கிளியர் ஐடியா ஆயிடும். லெஸ் தென் 30னா கண்டிப்பா இந்த 4 டெஸ்ட்ல டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட். அப்ப என்ன ஆகும்? இது சிங்கிள் மீன் டெஸ்டா, டபுள் மீன் டெஸ்டா நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்ப n லெஸ் தென் 30ங்கும் போது. சரி சார், n லெஸ் தென் 30 கிடைச்சிருச்சு. நான் டியா, எஃப்பா, கை ஸ்கொயர்டா எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, அவங்க கிவன் தட் ப்ராப்ளத்துல கொடுத்திருப்பான். என்ன கொடுத்திருப்பான்? கிவன் தட் ப்ராப்ளத்துல
மீன் குடுத்துக்கிறானா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்துக்கிறானா, இல்ல வெறும் இது பத்தி கான்செப்ட்டே இல்லாத வெறும் நார்மலா குடுத்துக்கிறானா அப்படின்னு பார்க்குறீங்க. சரிங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மீன், ஒரு பாப்புலேஷன் மீன் அண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு குடுத்திருந்தாங்கன்னா, இதுக்கு பேரு சிங்கிள் மீன் டெஸ்ட். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. கிவன் ப்ராப்ளத்துல ஒரே ஒரு மீனு சாம்பிள் மீன். ஒரே ஒரு பாப்புலேஷன் மீன். ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்தான்னா, இங்க பாருங்க இந்த டெஸ்ட். என்ன டெஸ்ட்? டி டெஸ்ட்ல சிங்கிள் மீன் டெஸ்ட். டி டெஸ்ட்ல சிங்கிள் மீன் டெஸ்ட். அது நீங்க தியரிட்டிக்கலா படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த கொஸ்டின் என்ன குடுத்துக்கிறான் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணும்போது நீங்க தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? ஒரு ஆ கொஸ்டின் சார். படிக்கும்போது என்னது? ஒரு சாம்பிள் மீன், ஒரு பாப்புலேஷன் மீன், ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது குடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா என்னது? அது இல்லாத n லெஸ் தென் 30. n லெஸ் தென் 30. இது குடுத்திருந்தாங்கன்னா நம்ம எங்க போறோம்? டி டெஸ்ட்ல சிங்கிள் மீனுக்கு போயிருவோம். சரிங்களா? ஆ சார். ஓகே. சரி. இதே ஐடியா தான். n கிரேட்டர் தென் 30. நல்லா பாத்துங்க. n கிரேட்டர் தென் 30 இதே வேல்யூ. இந்த சிங்கிள் மீன் டெஸ்ட்க்கு என்னது? இதே தான். அப்ப n வந்து 25ன்னு குடுத்தனால இங்க வாங்க. n வந்து 35ன்னு குடுத்தனால இங்க வாங்க. இங்க என்ன இருக்கும்? அதே ஐடியா தான். ஒரு சாம்பிள் மீன், ஒரு பாப்புலேஷன் மீன், ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன். பாத்தீங்களா? 2 டெஸ்ட் முடிஞ்சுது. ஒரு ஆ கொஸ்டின்ல சார். என்ன குடுக்குறான்னு செக் பண்ணும்போது 2 டெஸ்ட் முடிஞ்சுது. கிளியரா? அப்ப 8ல ஆ சார். 2 போச்சுன்னா 6 டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஆ சார். ஓகே. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? கொஸ்டின் இல்ல நல்லா சார். நான் கிளியர் சொல்றது சார். கொஸ்டின் நல்லா படிக்கணும். ஓகேங்களா? அடுத்த ஐடியா. டபுள் மீன் டெஸ்ட்டுக்கும், எஃப் டெஸ்ட்டுக்கும் சொல்றேன். டபுள் மீன் டெஸ்ட்டுக்கும், எஃப் டெஸ்ட்டுக்கும் சொல்றேன். அப்ப டபுள் மீன் சொல்லிட்டேன். அப்ப டபுள் மீன் என்ன நடக்கும்? டபுள் மீன் நடக்கிறது என்ன இருக்குன்னா, 2 மீன், ஓகே? 2 மீன், 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்திருந்தாங்கன்னா, என்ன சொன்னேன்? 2 மீன், 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்திருந்தா எங்க வருவீங்க? எய்தர் அத n லெஸ் தென் 30 பார்க்குறீங்க. n லெஸ் தென் 30னா இங்க வாங்க. n கிரேட்டர் தென் 30னா இங்க போங்க. சரிங்களா? ஆ சார். இந்த டபுள் மீன் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு ஐடியா என்ன சொல்றாங்கன்னா, மேபி நீங்க செலக்ட் பண்ணும்போது அங்க வேரியன்ஸ் டெஸ்ட்டும் குடுத்திருந்தாவோ, இல்ல எஃப் டெஸ்ட் நீங்க எடுத்து போட முடிஞ்சோ போட்டுக்கலாம். டி டெஸ்ட்டோட டபுள் மீன் டெஸ்ட்டும், எஃப் டெஸ்ட்டும் சேம் டேட்டா தான் குடுத்திருப்பாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க செலக்ட் பண்றலாம். அங்க வந்து செக் வெதர் த டெஸ்டிங் த மீன் கான்செப்ட்னு கேட்பாங்க. இல்லைன்னா வேரியன்ஸ் கான்செப்ட் கேட்பாங்க. இல்ல டெஸ்ட் வெதர் காமனா கேட்டாங்கன்னா நீங்க எது வேணா போடலாம். ஓகேங்களா? அங்க டெஸ்ட் வெதர் அப்படின்னு குடுக்குற வேர்டுல யூசிங் வேரியன்ஸ் டெஸ்ட்னு குடுத்திருந்தாங்கன்னா எஃப் டெஸ்ட் தான் போடணும். யூசிங் வேரியன்ஸ் டெஸ்ட்னு குடுத்தாங்கன்னா எஃப் டெஸ்ட் தான் போடணும். அதே ஆ இடத்துல சார். வந்து யூசிங் மீன் டெஸ்ட்னு குடுத்திருந்தாங்கன்னா டி டெஸ்ட் தான் போடணும். இது 2மே குடுக்கல. காமனா கேட்டிருந்தாங்கன்னா நீ டபுள் மீன் டெஸ்ட் டி போடலாம். இல்லைன்னா எஃப் டெஸ்ட் போடலாம். இதுக்கு உண்டான டேட்டா என்னென்ன குடுத்திருப்பாங்க? 2 மீன் குடுத்திருப்பாங்க. 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்திருப்பாங்க. கிளியராப்பா? ஆ சார். ஓகே. நான் இப்ப சொன்ன அந்த கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? இல்ல டவுட்னா இன்னொருக்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இதோட எத்தன டெஸ்ட் முடிஞ்சுதுன்னா 1, 2, 3. 3 பிளஸ் 2 5. 5 முடிஞ்சது. இன்னும் 3 டெஸ்ட் தான் பெண்டிங். சரிங்களா? ஓகே சார். அப்போ ஒரு தியரி குடுத்திருந்தாங்கன்னா 5 டெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு இப்ப உங்களுக்கு கத்துக் குடுத்துட்டேன். சரிங்களா? ஆ சார். ஓகே. இது கிளியரா? தியரி நல்லா படிக்கணும். ஐயோ! என்ன குடுத்துருக்காங்கன்னு தெரியலங்கிற மாரி நல்லா படிக்கணும். சரிங்களா? ஆ சார். ஓகே. மீதி இருக்கிறது யாருன்னா, நம்மளுக்கு மீதி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, கை ஸ்கொயர் டெஸ்ட், சிங்கிள் ப்ரொபோர்ஷன், டபுள் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? ம். இந்த கை ஸ்கொயர் டெஸ்ட்ல என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கை ஸ்கொயர் டெஸ்ட்ல செக் வெதர் குட்னஸ் ஆஃப் பிட், அது இண்டிபெண்டன்ட் ஆட்டிட்யூடு, ஓகே, இண்டிபெண்டன்ட் ஆட்டிட்யூடு அந்த மாரி கேட்பாங்க. கை ஸ்கொயர் டெஸ்ட்ல. அப்ப இதுல வந்து என்ன இருக்காது அப்படின்னா, மீன் கான்செப்ட் இருக்காது. மீனோ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பத்தி இங்க அதிகமா பேச மாட்டாங்க. எங்க மீனோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ கேட்க மாட்டாங்க. அங்க எண்ட் ஆஃப் கொஸ்டின் என்ன இருக்கும்? குட்னஸ் ஆஃப் பிட்டோ இல்ல இண்டிபெண்டன்ஸ் ஆட்டிட்யூடோ அந்த மாதிரி மெயின் கான்செப்ட் தான் இருக்க போகுது தவிர பெருசா மீன் பத்தி இங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சரிங்களா? எங்க கை ஸ்கோர் டெஸ்ட்ல. புரிஞ்சுதுங்களா? ஆ சார். ஓகே. சரி. இங்க பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சிங்கிள் ப்ரொபோர்ஷன், டபுள் ப்ரொபோர்ஷன். சிங்கிள் ப்ரொபோர்ஷன், டபுள் ப்ரொபோர்ஷன்ல என்ன நடக்குன்னா, மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் குடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் என்னது? ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் குடுத்துருப்பாங்க. அது என்ன ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட்? ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் மாரி குடுத்து, ஒண்ணும் இல்ல. ஒரு ஷ ஒரு இதுலயும் வச்சுக்கோ, ஒரு வில்லேஜ்லயும் வச்சுக்கோ, இல்ல ஒரு வீட்லயும் வச்சுக்கோ. ஒரு வீட்ல ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டு குடும்பம் மாரி. அந்த கூட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அது சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா, டீ குடிக்கிறவங்க எத்தன பேரு, காஃபி குடிக்கிறவங்க எத்தன பேரு, மில்க் குடுக்குறவங்க எத்தன பேரு. சரிங்களா? அப்ப ஆ. 10 பேத்துல
2 பேர் டீ குடிப்பாங்க, 4 பேர் காபி குடிப்பாங்க, 2 பேர் மில்க் குடுப்பாங்க. சரிங்களா? ஆ சார். என்ன சொன்னா, ஒரு கூட்டு குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் டீ குடிக்கிறவங்க, 4 பேர் காபி குடிக்கிறவங்க, அண்ட் 2 பேர் மில்க் குடிக்கிறவங்க. சரிங்களாம்மா? ம் அப்ப சார். இதுல வச்சு எப்படி பண்ணுவீங்க? இத ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட். ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் என்னது? மொத்தம் 10 பேரு, அதுல 2 பேர் டீ குடிக்கிறவங்க. அதே 10 பேத்துல 4 பேர் காபி குடிக்கிறவங்க. அதே மீதியான 2 பேரு மில்க் குடிக்கிறவங்க. சரிங்களா? அப்ப ம் இதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட். மீதி 2 பேர் இருப்பாங்க. மீதி 2 பேர் நான் எதுவுமே குடிக்க மாட்டாங்க. சரிங்களா? மீதி 2 பேர் எதுவுமே குடிக்க மாட்டாங்க. இந்த மாரி டிஸ்கஷன் போகும் பார்த்தீங்களா, இதுக்கு பேரு ப்ராபபிலிட்டி கான்செப்ட். இதுக்கு பேர் என்னது? ப்ராபபிலிட்டி கான்செப்ட். ஒரு பெரிய சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும். ஒரு டிஸ்கஷன் போவோம். அதுல எத்தன பேர் அதுல இருக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்துனா அது பேர் ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட். சரிங்களா? ஆ சார். அந்த மாரி கான்செப்ட்ட மென்ஷன் பண்ணி கேட்கறதுக்கு பேரு என்னது? சிங்கிள் ப்ரொபோஷன், டபுள் ப்ரொபோஷன். சிங்கிள் ப்ரொபோஷன், டபுள் ப்ரொபோஷன். இப்ப 8 டெஸ்ட் நான் சொல்லிட்டேன். நம்மளுக்கு கொஸ்டின் எங்க ப்ராப்ளம் ஆகும்னா, டெஸ்டிங் பேப்பர்ஸ் ரொம்ப 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 ஈஸி. எப்படி ஈஸினா, இந்த 8 டெஸ்ட் எப்படி நம்ம வந்து கொஸ்டின் படிச்சு புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அது தெரிஞ்சுட்டீங்கனாவே, இங்க வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. சரிங்களா? ஆ இன்னொரு சார். கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பார்த்துக்கங்க. ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட், லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். ஸ்மால் சாம்பிள் நம்ம கையில இருக்கிறவன் யார் யார் இருக்கிறான்? டி இருக்கிறான், எஃப் இருக்கிறான், கை ஸ்கொயர் இருக்கிறான். லார்ஜ் சாம்பிள் யார் இருக்கிறான்? இஜெட் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அதுல என்ன இருக்கும்? சிங்கிள் மீன் இருக்கும், டபுள் மீன் இருக்கும். ம். அதே இஜெட் டெஸ்ட்ல என்ன இருக்கும்? சிங்கிள் ப்ரொபோஷன் இருக்கும், டபுள் ப்ரொபோஷன் இருக்கும். டவுட்ஃபுல் சார். ஓகே. ஆ அவ்வளவுதான். சார். நீங்க பாட்டுக்கு எழுதி பார்த்துட்டே இருக்கணும். நம்ம அதனால தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் குடுத்துட்டே இருக்கிறேன். நீங்க படிச்சுட்டு வந்தா தான் கிளியரா இருக்கும். சிங்கிள் மீன் டெஸ்ட், டபுள் மீன் டெஸ்ட். எங்க? டி டெஸ்ட்ல. இவ்வளவுதான்ப்பா. இப்ப இதுக்கு எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டேன். என்ன நடந்தது? ம். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் மீன் டெஸ்ட்ல என்ன நடக்கும்? இந்த சிங்கிள் மீன் டெஸ்ட்டா இருந்தாலும் சரி, இந்த சிங்கிள் மீன் டெஸ்ட்டா இருந்தாலும் சரி. என்ன கிவன் செட் குடுத்திருப்பான்? ஒரு லெஸ் தென் பாப்புலேஷன் 30. மீன் கரெக்ட்டுங்களா? நோட் பண்ணிக்கங்க. திரும்ப ஏன் நடத்துறேன்னா, நீங்க மறக்கக்கூடாது. தியரி பார்த்தா பயந்துக்க கூடாது. இப்ப எவ்வளவு பெரிய தியரியே குடுத்துட்டு போறான். இதுதான் இருக்க போகுது. ஒரு பாப்புலேஷன் மீன், 1 சாம்பிள் மீன், 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் வேரியன்ஸ். ஓகேங்களா? இந்த 2 டெஸ்ட் முடிஞ்சுதா? நோட் பண்ணிக்கப்பா. திரும்ப நடத்துறதுக்கான ஆ காரணம் சார். நீங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான். தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் ஆ சார். நடத்துறேன் பார்த்துக்கங்க. டபுள் மீன் டெஸ்ட். டபுள் மீன் டெஸ்ட்ல என்னென்ன குடுத்திருப்பான்னு சொன்னேன்? ஞாபகம் இருக்குதுங்களா? டபுள் மீன் என்னது? மீன் டபுள் மீன் குடுத்திருப்பாங்க. 2 மீனு, 2 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சரிங்களா? எஃப் டெஸ்ட்ல என்ன ஓகே குடுத்திருப்பாங்கன்னு? எஃப் டெஸ்ட்ல டைரக்ட்டா 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்துக்கலாம். ஆர் 2 மீன் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்துக்கலாம். இந்த கான்செப்ட் குடுத்துக்கலாம். இல்ல 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் 2 வேரியன்ஸ் குடுத்துக்கலாம். சரிங்களா? எஃப் டெஸ்ட்னாவே வேரியன்ஸ் டெஸ்ட். சரிங்களா? இந்த மாரி குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆ சார். சரி. இந்த கை ஸ்கொயர்ல என்ன குடுத்திருப்பாங்கன்னு? கை ஸ்கொயர்ல அந்த எண்ட் ஆஃப் செக்கிங் ரிசல்ட்ட வந்து குட்னஸ் ஆஃப் பிட் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆட்டிட்யூட் அந்த மாரி குடுத்திருப்பாங்க. இல்ல ஒரு மாரி ஏஸ்டன்ட் நடக்கிற மாரி கொஸ்டினோ, இல்ல ஒரு மாரி டேபிள் டேபிள் ஃபார்மட்லயோ அந்த மாரி குடுத்திருப்பாங்க. கை ஸ்கொயர்ல இன்னைக்கு 3, 4 ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதுல இருந்து கிளியர் ஆயிருவீங்க. சரிங்களா? ஆ சார். ஓகே இந்த சிங்கிள் ப்ரொபோஷன், டபுள் ப்ரொபோஷன் என்ன நடக்குது அப்படின்னு நல்லா பார்த்துங்க. இந்த சிங்கிள் ப்ரொபோஷன்ல ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பாப்புலேஷன் ஓகே. 2 கான்செப்ட் வரும். சிங்கிள் ப்ரொபோஷன் என்னன்னா, அ பாப்புலேஷன் ப்ரொபோஷன் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. சாம்பிள் ப்ரொபோஷன் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. என்ன குடுத்திருப்பாங்க? பாப்புலேஷன் ப்ரொபோஷன் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. கொஸ்டின் பார்க்கும்போது தெரியும். பாப்புலேஷன் ப்ரொபோஷன் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. சாம்பிள் ப்ரொபோஷன் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. சரிங்களா? இங்க டபுள் ப்ரொபோஷனல் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, 2 ப்ரொபோஷனல் அதாவது சாம்பிள் ப்ரொபோஷனலோ இல்ல 2 பாப்புலேஷன் ப்ரொபோஷனலோ குடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். ஏன்னா இது 2மே என்னது ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் தான். இந்த 2 டெஸ்ட்மே ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் தான். ஃபார்முலா மட்டும் சிங்கிள் ப்ரொபோஷனல், டபுள் ப்ரொபோஷனல் மாறும். அதான் எப்படி நம்ம சிங்கிள் மீன், டபுள் மீன் பார்த்தோமோ, அதே மாரி இந்த சிங்கிள் ப்ரொபோஷனல், டபுள் ப்ரொபோஷனல் இருக்கும். அப்ப சிங்கிள் ப்ரொபோஷனல் அடிஷனல் என்ன குடுத்திருப்பாங்க? பாப்புலேஷன் ப்ரொபோஷனல் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அது ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கே கிளியர் ஆகும். சரிங்களா? இதுதான் நம்மளோட கான்செப்ட். இந்த டெஸ்ட் ஓகேன்னா நம்ம அடுத்த ப்ராப்ளத்த பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார் 8 டெஸ்ட் கண்டுபிடிச்சிருவீங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ சார். ஓகேங்க சார் கொஸ்டின் தியரியே தான் இருக்கும். படிக்க வேணும். கொஸ்டின் தியரியே தான் இருக்கும். சரிங்களா? பார்க்கலாமா? ஆ சார். ஓகே சரிம்மா. இப்ப பாருங்க. இது சிங்கிள் ப்ரொபோஷன். இந்த சிங்கிள் ப்ரொபோஷனோட ஃபார்முலா மேல குடுத்துக்கிறேன். அ பி, பி. இந்த பிங்கிறது சாம்பிள் ப்ரொபோஷனோடது. இந்த பிங்கிறது
பாப்புலேஷன் ப்ரொப்போஸ் பண்ணது PQ கொடுத்துக்கிறேன். இந்த Pங்கிறது என்னது? இந்த மேலே சொன்ன பாப்புலேஷன் ப்ரொப்போஷன் Q. Qவோட வேல்யூ என்னன்னா 1 மைனஸ் P. அதை இங்க ப்ராபபிலிட்டி சொன்னோம். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். அப்ப கேபிட்டல் P பிளஸ் கேபிட்டல் Q ஈக்குவல் டு 1 which implies that கேபிட்டல் Q ஈக்குவல் டு 1 மைனஸ் P தான். கேபிட்டல் Q ஈக்குவல் டு 1 மைனஸ் P தான். ஸோ அதுதான் இங்க இருக்கும். நம்ம ஈஸியாக தான் இருக்கும், நீ கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு இது எல்லாமே ப்ரொபோஷனல் டெஸ்ட் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் இருக்கும். மீனோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ இங்க வேலையே கிடையாது. சரிங்களா? ஓகே சார். ஸோ ஆல்ரெடி இன்னொரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இந்த டேபிள் வேல்யூ மேபி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா இந்த டேபிள் வேல்யூ நம்ம மெமரி பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த டேபிள் வேல்யூ ஒரு செக் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் வேல்யூ ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நம்ம மெமரி பண்ணியிருக்கோம். அவ்வளோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு அனுப்புன டேபிள் இன்செர்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால நீங்க அதை பிரிண்ட் அவுட் போட்டீங்கன்னா அது பெருசா நீங்க இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொடுத்ததுல வந்து இதுல இருக்கும், இந்த டேபிள் வேல்யூ அங்க இருக்கும். நீங்க இப்போ பெருசா ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கும் அதோட நீங்க கொண்டு போய்க்கணும். சரிங்களா? ஓகே. நாம எப்படி டி டெஸ்ட் எஃப் டெஸ்ட்லாம் போயிட்டு எங்க பார்ப்போம்? அந்த பெரிய டேபிள்ல பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு இது மெமரி பண்ணிருக்கணும், இல்லைன்னா அங்க போய் தொலைவு வேணும். இது என்ன 3 அட்லீஸ்ட் இந்த 6 வேல்யூ மட்டும் மெமரி பண்ணிங்க. அது பர்டிகுலரா இந்த வேல்யூயாச்சும் அட்லீஸ்ட் மெமரி பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா அவன் கொடுக்க மாட்டான், ஆல்பா வேல்யூ கொடுக்க மாட்டான். ஆல்பா வேல்யூ நம்ம எப்படி எடுப்போம்? எப்பயுமே வந்து 5% தான் எடுப்போம். அவன் கீத ஆல்பா ஈக்குவல் டு 1% தான் கொடுப்பான். இந்த 10% மேக்ஸிமம் யூஸ் பண்றதுல எய்தர் 5% ஆர் 1% தான் யூஸ் பண்ணுவாங்க. 10% யூஸ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். அதனால மேக்ஸிமம் 5% நான் வச்சுங்க. உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸா படிக்க முடியும் அப்படின்னா இந்த 4 வேல்யூ நான் வச்சுங்க. இல்லைங்க சார் எனக்கு டேபிள்லயே நம்ம பார்த்துக்குவேன் அப்படின்னா அந்த டேபிள்ல நீங்க பார்த்துக்குங்க. ஏதோ ஒரு இடத்துல நான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே, வெரி குட். மூவ் பண்ணலாமா? ஓகே. சரி, ஸ்பார்க் பிளாக் கொஸ்டின் நீங்களே படிங்க. இதுல மீன் கொடுத்துக்கிறானா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துக்கிறானா செக் பண்ணுங்க. இல்ல அவுட் ஆஃப், இங்க பாருங்க அவன் கொடுத்ததே வந்து ஒரு ப்ரொபோசல் ஒரு ஸ்டைல் இருக்கும். என்ன கொடுத்துருப்பானா, ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க, அதுல 5,000 பேர் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க, ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் வரதான் ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட். அவன் அதுதான் சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, இன் ஏ சாம்பிள் ஆஃப் 1000 people in தமிழ்நாடு 540 is rice eater and rest of the wheat eater. அப்படின்னா என்னது? டோட்டலா 1000 பேர் இருக்கிறாங்க, அதுல 540 வந்து ரைஸ் ஈட்டர். ஆமா, ஓகேங்களா? அப்ப இதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் பண்ணா 440 வந்து என்ன கிடைக்கும்? வீட் ஓட். ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருக்குது? 1000ல 540 நம்பர்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்மளுக்கு ஈஸியா என்னென்ன ஐடியா தெரியும்? ஈஸியா என்ன தெரியுது? இது மீன் கொடுத்துக்கிறானா? இல்ல. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துக்கிறானா? இல்ல. அப்ப டோட்டலா 5 டெஸ்ட் அவுட். ஏன்னா ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுங்க, மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்ததாதான் டீல 2 டெஸ்ட், இஜெட்ல 2 டெஸ்ட். அப்ப 4 அண்ட் எஃப் டெஸ்ட் 5. சரிங்களா? இந்த 5 டெஸ்ட் வரும். அப்ப இந்த 5 டெஸ்ட்டுமே இல்ல, மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்ல, இந்த 5 டெஸ்ட் க்ளோஸ்டு. இப்ப நம்ம கையில என்ன இருக்குது? சிங்கிள் ப்ரொபோஷன், டபுள் ப்ரொபோஷன், கை ஸ்கொயர் டெஸ்ட். அப்ப இங்க என்ன சொல்லிக்கிறாங்க? ஒரே ஒரு டேட்டா தான் சொல்லிக்கிறாங்க. பாருங்க, 1000 பீப்புள்ல 540 தான் இருக்குதுங்கிறாங்க. இங்க குட்னஸ் ஆஃப் பிட் பத்தி சொல்லிக்கிறானா? குட்னஸ் ஆஃப் பிட் பத்தி சொல்ல. கேன் அசியூம் தட் ரைஸ் அண்ட் வீட் ஈக்குவலி பாப்புலர். ஈக்குவலி பாப்புலர்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதெல்லாம் கண்டிப்பா கை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்காது. ஏன்னா கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு என்ன வரும்னு சொன்னேன். அந்த கடைசி எண்ட் ஆஃப் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா குட்னஸ் ஆஃப் பிட் இண்டிபெண்டன்ட் ஆட்டிடியூட்னு ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இண்டிபெண்டன்ட் ஆட்டிடியூட் அது மாதிரி ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க. இல்ல டைரக்டாவே யூசிங் கை ஸ்கொயர் டெஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. யூசிங் கை ஸ்கொயர் டெஸ்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனா கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருச்சு? கை ஸ்கொயர் டெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப நம்ம கொடுத்ததே சிங்கிள் டேட்டா தான். அந்த சிங்கிள் டேட்டானால நம்மளுக்கு இருக்கிறது வந்து சிங்கிள் ப்ரொபோஷனல் டெஸ்ட் மட்டும்தான் இந்த டெஸ்ட். இப்படிதான் நம்ம தியரி எடுத்து பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ஒரு தியரி படிக்கிறீங்க, மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கிறத பார்த்துக்கிறீங்க, இல்லைன்னா இந்த 5 டெஸ்ட் இல்லடா சாமி, ஓரளவுக்கு டெஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கறது ஒரு 3 டெஸ்ட் தான். 3 டெஸ்ட்ல என்ன பண்றீங்க? ப்ராபபிலிட்டி கான்செப்ட் கண்டிப்பா இருந்ததுன்னா ப்ரொபோஷனல் டெஸ்ட் போயிருங்க. ப்ராபபிலிட்டி கான்செப்ட் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுனாவே கை ஸ்கொயர் டெஸ்ட். அந்த கை ஸ்கொயர் டெஸ்ட் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா குட்னஸ் ஆஃப் பிட், இண்டிபெண்டன்ட் ஆட்டிடியூட், இல்லைன்னா டைரக்டா இந்த 3 வேர்டு இருக்கும். கை ஸ்கொயர் டெஸ்ட் 3 வேர்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ராப்ளத்துக்கு போலாமா? ஐடியா கிளியரா? ஓகே சார். கொஸ்டின் படிச்சுட்டே இருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். கொஸ்டின் படிக்காத வரைக்கும் புரியாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சுட்டே இருங்க. சரி, இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு? ஈக்குவலி பாப்புலர். ஈக்குவலி பாப்புலர்ங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை கேஸ் இருக்குதுங்க? ரைஸ்னு ஒரு கேஸ், வீட் ஈட்டர்னு ஒரு கேஸ் இருக்குது. 2 கேஸ் இருக்குது.
அப்ப ஈக்குவலி பாப்புலர்னா மீனிங் என்ன அப்படின்னா 2ஆ டிவைட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்ப பாப்புலேஷன் வந்து கேபிட்டல் பிங்கிறது இந்த வேர்டுனால என்ன ஆகுதுன்னா 1/2 கமா Q வேல்யூ வேணும். Q வேல்யூ என்ன சொன்னேன்? 1 மைனஸ் கேபிட்டல் பி. அப்ப என்ன கிடைக்கும்? Q இஸ் ஆல்சோ 1/2. Q இஸ் ஆல்சோ 1/2. சரிங்களா? சரியாம்மா? புரிஞ்சுதா? ஓகே. புரியுதா? ஈக்குவலி பாப்புலர் ப்ராபர்ட்டியோட கான்செப்ட் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு இது ஈஸியா தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சார். மொத்தம் 2 கேஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. 2 கேஸ் இருக்குது. 2 ம். கேஸ் வந்து 2ஆ டிவைட் பண்றீங்க. 3 கேஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்க? 3ஆ டிவைட் பண்ணுவீங்க. ஓகே. கிளியரா? டவுட்டா? ஓகே சார். ஓகே டன். அப்ப நம்ம இங்க இது இருந்தாலும் கட்ச் நாட் டிவைட் பண்ணணும். இங்க கட்ச் நாட் டிவைட் பண்ணாத போட்டுக்கிறேன். இங்க கட்ச் நாட் டிவைட் பண்ணணும். கட்ச் நாட் என்ன சொல்லுவீங்க? தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் அண்ட் சாம்பிள் ப்ரொபோர்ஷன். ஓகே? தேர் இஸ் சார். அதை நான் வச்சுக்கோங்க. தேர் இஸ் இங்க நோட் பண்ணிக்கிறேன். தேர் இஸ் இங்க கட்ச் நாட் நோட் பண்ணிக்கிறேங்க. போத் ரைஸ் அண்ட் ஈட்டர் வந்து ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறோம். இல்லைனாலும் நீங்க என்ன பண்ணலாம்? அது மாதிரி எழுத தெரியல. தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ன எழுதலாம்? Wheat பாப்புலேஷன் and rice. அண்ட் சாம்பிள் ப்ரொபோர்ஷன். இந்த மாதிரி ஜெனரல் எழுதிக்கலாம். ஓகேங்களா? தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் அண்ட் சாம்பிள் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ n கிரேட்டர் than 30 இங்க இது தேவையே இல்லை இருந்தாலும் பார்த்துங்க n கிரேட்டர் than 30 ஏன்னா என்னோட வேல்யூ என்ன தெரிஞ்சிருச்சு 1000 தெரிஞ்சிருச்சு கரெக்ட்டுங்களா 1000 போது n கிரேட்டர் than 30 லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்ல ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் வருது அதனால நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம் இது எல்லாமே ஃபார்முலா தான் இதுக்கு மேல உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணி போட்டுட்டீங்கன்னா இந்த ரிசல்ட் வரும் ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி போட்டீங்கன்னா இந்த ரிசல்ட் வரும் சரிங்களா புரியுதா சார். ஆல்பா வேல்யூ 1% ஆல்பா வேல்யூ 1% என்ன வேணும் கீழே வந்து டேபிள் பார்க்கணும் இல்லைன்னா நீங்க மெமரி பண்ணிருக்கணும் ஆல்பா வேல்யூ 1% 1% எவ்வளவு வருதுப்பா 2.58 ஈக்குவலி சொல்றதால சிங்கிள் டபுள் மீன் அதாவது டூ டெயில் டெஸ்ட் அதனால நான் டூ டெயில் டெஸ்ட் எடுத்து நான் பார்த்துட்டு 2.58 இங்க 2.58 வருது அந்த ரிசல்ட் அப்ளை பண்ணிட்டீங்க 2.58 சரிங்களா அப்ப இது கால்குலேட் பண்ணிருந்தேன் 2.53 இது 2.58 ஓகே அக்செப்டட் அவர் கன்சிடர் இஸ் அக்செப்டட் அவ்வளவுதான் இதுதான் சிங்கிள் ப்ரொபோசலோட கான்செப்ட் என்ன டவுட் இருக்குது ஒரு சின்ன சாம்பிள் क्वेश्चन எடுத்து போட்டுக்கிறேன் இதுல என்ன டவுட் இருக்குது டவுட் இருக்குதுங்களா இல்ல நான் எனர்ஜி கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு போட்டு காட்டணுமா இல்லைங்க சார் இது ஓகே சார் சாம்பிள் இருக்கு ஓகே இது ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பிட்டேன் நீங்க போட்டு கொஞ்ச நேரம் இல்லாத திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் சரிங்களா சார் சரி இதுக்கு ஐடியா தான் அடுத்த கொஸ்டின் மட்டும் நல்லா தரவு பண்ணிட்டு நம்ம ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும் சார் ஓகே இங்க என்ன சொல்றாங்க டைஸ் த்ரூ த 9000 டைம்ஸ் அண்ட் thus ஆர் என்ன சொல்றாங்க 3228 3 ஆர் 4 அப்போ ஒரு டைஸ்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எடுக்கணும் டைஸ்னா என்ன நடக்குப்பா ஒரு டைஸ் சிங்கிள் டைஸ் தான் சொல்லிக்கிறாங்க அப்போ 1 2 3 4 5 6 தெரியுமா இது எப்படின்னு டை தெரியுதாப்பா எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் தாயக்கட்டைங்களா தாயக்கட்டை தானே இது ஆமா சார் டைஸ் அப்போ ஒரே ஒரு இது இருந்தா போதும் ஏன்னா டைஸ் தான் சொல்லுவாங்க டைஸ் இருந்தா தான் ரெண்டு இது பார்க்க போறோம் டைஸ் கொடுக்கல டை தான் கொடுத்துருக்காங்க அப்ப ஆறு தான் இருக்கு சரிங்களா மொத்தம் 6 தான் இருக்கும் அதுல என்ன சொல்லிட்டாங்க 3 or 4 அப்படின்னு என்னது 3 எத்தனை டைம் கிடைக்குது ஒரு டைம் தான் கிடைக்குது 4 எத்தனை டைம் கிடைக்குது ஒரு டைம் தான் கிடைக்குது அதனாலதான் வந்து மொத்தம் சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை மொத்தம் சாம்பிள் ஸ்பேஸ் 6 அதனால என்ன கிடைக்குது 1/6 plus 1/6 புரியுதுங்களா ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 என்ன ஒரு டைம் தான் இருக்குது எத்தனை இல்ல 6 இல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் 4 என்ன ஒரே ஒரு டைம் தான் இருக்குது எத்தனை இல்ல 6 இல்ல அப்போ 1/6 1/6 கரெக்ட்டுங்களா அதனால இந்த வேல்யூ எழுதிக்கிறாங்க இதுல எனர்ஜி டவுட் இருக்குதா இல்லைங்க சார் இல்ல வெரி குட் அப்ப இதுல அவுட் ஆஃப் எவ்வளவு இருக்குது 9000 டைம்ஸ் இது பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை டைம் வந்து 3 or 4 கிடைக்குது 3220 அது வந்து ஸ்மால் பி இது வந்து ஸ்மால் பி இது வந்து கேபிட்டல் அவ்வளவுதாங்க இந்த வேல்யூ செக் பண்ணிட்டு எழுதிட்டீங்கன்னா போதும் முடிஞ்சு போச்சு சரிங்களா அப்ப கட்ச் நாட் டிபெண்ட் பண்ணுங்க கட்ச் நாட் தான் டைஸ் ஆர் அன்பயாஸ்னு சொல்லிக்கிறாங்க இல்ல தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் அப்படி சொல்லிட்டு நீங்க என்டர் பண்ணா போதும் சரிங்களா அப்ப அவுட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும்போது என்ன தெரிஞ்சிடும் இங்க பாருங்க டெஸ்ட்ல அவுட் ஆஃப்னு ஒரு வேர்டு வரும்போது ப்ரொபோஷனல் டெஸ்ட்னு தெரிஞ்சிடும் இங்க மீனோ மீடியனோ மோடோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ எந்த கான்செப்டுமே இல்லை ஒரு பெரிய நம்பர் பிக் நம்பர் வருது அப்படின்னாவே நம்ம ப்ரொபோஷனல் டெஸ்ட் மாதிரி இருக்குன்னு நான் வச்சுக்கணும் சரிங்களா சார் அவ்வளோதான் இதுக்கு மேலே இது பேச தேவையில்லை இதுக்கு மேலே எல்லாமே கால்குலேஷன் தான்
வேல்யூ கண்டுபிடிச்சிடுறீங்க. வேல்யூ கண்டுபிடிச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் சிம்பிள் கால்குலேஷன் தான். சரிங்களா? இதே ஃபார்முலா, இதே வேல்யூ செக் பண்றீங்க. இங்க பாருங்க ஆல்பா வேல்யூ குடுத்துருக்கானா இந்த ப்ராப்ளத்துல. போன ப்ராப்ளத்துல ஆல்பா வேல்யூ 1% குடுத்திருந்தான். இந்த ப்ராப்ளத்துல பார்த்தீங்கன்னா ஆல்பா வேல்யூ குடுக்கல. ஆல்பா வேல்யூ குடுக்கல நம்ம மெயின் என்ன எடுப்போம்? 5% எடுப்போம். இங்க 1% வச்சு போட்டுக்கிறாங்க. நீங்க ஆல்பா வேல்யூ 5% விட வச்சு போடலாம். சரிங்களா? ஆ சார். உங்களோட ஆ. இஷ்டம் தான். No. நீங்க எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். 2ல எது வேணா செலக்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது. அவன் குடுக்கல 2ல எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் 95% வந்து 5% செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க பண்ணிக்கங்க. சரிங்களா? ஆ இப்போ சரி சார். 1% போட்டுக்கிறேன். சப்போஸ் 5% என்ன நடக்கும் பாத்துங்க. 5% வேல்யூ என்னங்க? 5% வேல்யூ 2.58. சாரி 1.96 1.96 5% கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க ஆ சார். 1.96 வச்சு போட்டாலும் உங்களுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறும். சரிங்களா? ம். ம். இத கால்குலேட்டர் வேல்யூ 4.94 இது தப்பா போடுது. ஓகே. சோ அவ்வளவுதான் வேணும். எனி டவுட் இருக்குதுங்களா? இது இல்ல சிங்கிள் சார். ப்ரொபோஷன். இது சிங்கிள் ப்ரொபோஷனோட கான்செப்ட். இதே டபுள் ப்ரொபோஷன் கான்செப்ட் என்ன இருக்கும்? 2 வேல்யூ குடுத்திருப்பாங்க. இதுவரைக்கும் சிங்கிள் வேல்யூ தானே பாத்தீங்க. இப்ப டபுள் ம். ப்ரொபோஷனல் ஃபார்முலா என்ன? 2 பாருங்க. அதான் P1 P2 PQ 1/n1 plus 5 1/n2 சரிங்களா? டபுள் ப்ரொபோஷனல் ஃபார்முலா இது. இது ஆல்ரெடி உங்களுக்கு டேபிள் லாஸ்ட்டா குடுத்துட்டேன். இந்த ஃபார்முலா எகைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்ப 2 P1, P2 இருக்குன்னா நம்மளுக்கு இங்க P வேல்யூ வேணும்னால அந்த P கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா இது. அந்த P கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. ஃபார்முலா. சரிங்களா? சரிங்க ஆ சார். சார். எப்படி சார் டபுள் ப்ரொபோஷனல் டெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும்? அப்படின்னா, நான் டபுள் மீன் என்ன கான்செப்ட் சொன்னா அதேதான். டபுள் மீன் என்ன குடுத்திருப்பாங்க? டபுள் மீன்ல வந்து 2 மீன் குடுத்திருப்பாங்க. 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்திருப்பாங்க. இப்படி இருந்தா இது டபுள் மீன். அப்ப 2 ப்ரொபோஷனல் என்ன இருக்கும்? 2 ப்ரொபோஷனல் டெஸ்ட்னா 2 ப்ரொபோஷனலோட கான்செப்ட் குடுத்திருப்பாங்க. 2 ப்ரொபோஷனல் அதாவது 2 டிஃபரண்ட் டேட்டா குடுத்திருப்பாங்க. 2 டிஃபரண்ட் டேட்டா குடுத்திருப்பாங்க. அதான் இங்க நடந்துக்குதுங்க பாருங்க. மீதி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சிங்கிள் டேட்டா குடுத்தாங்க. இங்க பாருங்க. ரேண்டம் சாம்பிள் 400 men 600 women. அப்ப 2 men அண்ட் உமனோட கான்செப்ட் வந்திருக்கு. சரிங்களா? ஓகேவாமா? ஆ சார். Okay. ஓகே. அப்ப என்ன நடக்குது? 400 men and women 600 men we are asked with the having the player with nearby residency and 200 men and 325 women were favor the proposal. Test the கைப்பர்சன் ப்ரொபோஷனல் டெஸ்ட் அவனே கொடுத்துட்டான். மென் அண்ட் உமன். பாத்தீங்களா? இங்க 2 கான்செப்ட் சொல்லிட்டான். ப்ரொபோஷனல் டெஸ்ட் வந்து என்ன ம். சொல்லிட்டான்? மென் அண்ட் உமன் தான் சேம் 5% லெவல் தான். சேம் 5% லெவல் தான். சரியா மகனே? ஆ சார். Okay. சரி. இப்ப என்ன சொல்லிட்டாங்க? 400க்கு எத்தனை மென் இருக்குது? 600க்கு எத்தனை உமன் இருக்கிறாங்க? ஓகே. அவுட் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 400 மென்னு. அதுல எத்தனை பேர் வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க? 200. 600 உமன்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 325. சரிங்களா? அப்ப ஆ அதான் சார். வந்து 2 இது ப்ரொபோஷனல்ஸ்ல வந்து P1, P2 கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? ம். 400க்குள்ள எவ்வளவு இருக்கிறாங்க? 200. அப்ப 200 டிவைட் பை 400 325 டிவைட் பை 600. எடுத்தாங்க கவனி பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஆ இப்ப சார். there is no significance between the option of the men and women போட்டுக்கிறீங்க. இது காமன் தான். இது நீங்க எழுத முடிஞ்சா எழுதுங்க. இல்ல 2 sample proportion சொல்லுங்க. There is no significance between 2 samples. So 2 sample proportional test போட்டுருங்க. சரிங்களா? ம். அதுக்கப்புறம் என்னது? இது வந்து P1 நல்லா பாத்துங்க. இது வந்து P1 வேல்யூ, இது வந்து P2 வேல்யூ. அப்ப நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சுச்சு. ஃபார்முலா வந்து என்ன வேணும்? இந்த Pங்கிற வேல்யூ வேணும். இங்க பாருங்க PQன்னு இருக்குல்ல. இந்த Pங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த Pங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா. இங்க N1 வேல்யூ என்ன? N1 வேல்யூ வந்து 400, N2 வேல்யூ என்னது? 600. N1 வேல்யூ 400, N2 வேல்யூ 600. அப்ப அதுல அப்ளை பண்ணிட்டு இந்த Pங்கிற வேல்யூ அப்ளை கண்டுபிடிச்சிருங்க. இந்த Pங்கிற வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சாலும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் கால்குலேஷன் எங்க கால்குலேட்டர் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அப்ப ஆ சார். Qக்கு ஃபார்முலா எடுத்துட்டு Qக்கு தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1 - Pன்னு ஒரு ஃபார்முலா குடுத்தேன்ல. அந்த ஃபார்முலா எடுத்து செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆ சார். டெஸ்ட் போடுறீங்க. இந்த டெஸ்ட்ல போட்டு அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? 1.34 கிடைக்குது. இது கால்குலேட்டர் வேல்யூ. டேபிள் வேல்யூ என்னது? ஆல்பா ஈக்குவல் டு 5% அவனே கொடுத்துட்டான். 1.96 இது ஃபிக்ஸ்டு. அப்ப ரெண்டையும் செக் பண்றீங்க. ரெண்டையும் செக் பண்ணிட்டு அக்செப்டட், ரிஜெக்டட் பார்க்குறீங்க. இஸ் கால்ட் அக்செப்டட். ஓகே. ஆ புரிஞ்சுதா? சார். ஆ சார். மெயினா என்ன பண்ணுங்க, தியரி படிக்கும்போது என்ன குடுக்குறாங்க, அத திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் புரியும். தியரி தான் நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். சரி, இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். இங்க என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? இன் லார்ஜ் பாப்புலேஷன் பாப்புலேஷன் கான்செப்ட் வந்தாவே நம்மளுக்கு என்ன தெரியும்? 30% அண்ட் 25%.
பேர் கைட் டு பீப்புள் கைடன்ஸ் samples வந்து 1200 and 900 respectively from the two population is 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 different likely is a given samples. Okay, அப்ப இது என்னது? இது n1 வேல்யூ, இது n2 வேல்யூ தெரிஞ்சிச்சு. இது பாப்புலேஷனால இது வந்து p1 வேல்யூ, இது p2 வேல்யூ தெரிஞ்சிச்சு. b1 வேல்யூ, p2 வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோ மேக்ஸிமம் இது தெரிஞ்சிச்சிங்க. அப்போ கட்சிநாட்டு தான் சொல்லிட்டாங்க, தேர் இஸ் அவனே சொல்லிட்டான், இஸ் திஸ் டிஃபரன்ஸ் லைக் பிட்வீன் கிட்டன் த சாம்பிள்ஸ்னா, அப்போ அதையே நீங்கள் சொல்லிக்கலாம். தட் இஸ் சாம்பிள் ப்ரொபோஷன். சாம்பிள் ப்ரொபோஷன் வந்து இங்கே பாப்புலேஷன் ப்ரொபோஷன் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணிட்டு நீங்கள் போட்டீங்கன்னா போதும். சரிங்களா? அப்போ p1 வேல்யூ 30%, p2 வேல்யூ 25%. அதுல வந்து கேப்டன் பி கண்டுபிடிக்கணும். கேப்டன் பியோட ஃபார்முலா வந்து n1 plus n1 p1 plus n2 p2 divided by n1 plus n2. n1 plus n2. ஸோ அதை அப்ளை பண்ணிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். சரியாப்பா? சார். அப்படியே போடலாம். இது ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்க மேக்ஸிமம் நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க. ரெண்டு ஃபார்முலா வேணா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்றது போல நீங்க அந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். p1 minus p2 divided by என்ன வந்தது? கேபிட்டல் PQ நினைக்கிறேன். கேபிட்டல் PQ ரூட் ஆஃப் 1 by n1 plus 1 by n2. அந்த ஃபார்முலா தான் ப்ரீவியஸ் யூஸ் பண்ணோம். சார். அப்ப அதே ஒரே ஃபார்முலாவை நான் வச்சுக்கோ. வெவ்வேறு ஃபார்முலா வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. கேபிட்டல் P யோட ஃபார்முலா இது. கேபிட்டல் P யோட ஃபார்முலா இது. இதை வச்சு யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? எது டவுட்ல இல்ல? இல்லைங்க சார், ஒர்க் அவுட் பண்ண தெரியுங்க சார். ஜஸ்ட் கால்குலேஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிருங்க. இது 5% என்ன நடக்கும் பாருங்க, ஒர்க் முடிஞ்சிடும். சரிங்களா? போட்டலாம்ல? சார். சதீஷ் சார்? No response. Not going sir. சரிங்க. இது பார்த்து தான் நம்மளுக்கு சிங்கிள் ப்ரொபோஷன், டபுள் ப்ரொபோஷன். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அட்லீஸ்ட் இனிமேட்டு வர இதில் கிளாஸில் கூட நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் கையில் இருக்க உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன கொடுத்துட்டாங்க, என்ன நடக்கும் மட்டும் பார்த்து செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். Okay, sir.